मस्त है हमारी बाबा पर दो वो पूरी आके मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके। பெரும்பாலான பெரும்பாலானவங்கள் தெளிவும் இல்லை, கிளீன் அண்ட் கிளியர் இல்ல. இருந்தாலும் கூட அவங்களுடைய நடவடிக்கை பாஸ்டான வீணான சூழ்நிலையிலையும் வீணான நடத்தைகள்லையும் அவங்கள் மூழ்கி இருக்கும் போது அவங்களுடைய சூட்சுமமான வழியில அவங்க மூழ்கி இருக்கிறாங்க. அவங்களோட ரூபத்துல சூட்சுமமான வழியில அவங்க சூழ்நிலையில காணப்படுகிறாங்க. பெரும்பாலான அந்த சுத்தமும் தெளிவும் இருக்கிறல்ல கடந்த காலத்துல சில விடயங்களில சில நடத்தையில ஒரு வீணான சூழ்நிலையில வீணான நடத்தையில அவங்களுக்குள்ள சூட்சும முறையில இன்னமும் கலந்திருக்குது. அத குறிப்பிட்ட நேரங்கள்ல அவங்களுடைய பௌதிக ரூபத்துல வெளிப்படும். ஆகவே இத நீங்க செக் பண்ண வேணும். நீங்க மத்தாக்களை செக் பண்றது இது நீங்க எல்லாவற்றுக்கும் முதல்ல உங்களை செக் பண்ணி பாருங்க, பரிசீலனை பண்ணி பாருங்க. நீங்க உங்களை சோதித்து பார்க்க வேண்டாம். மற்றவங்களை சோதிக்கிறதுல நீங்க ஈடுபடக்கூடாது. மற்றவங்களை சோதிப்பது மிகவும் இலகுவானது, ஆனா உங்களை சோதிப்பது மிகவும் கஷ்டம். ஆகவே உங்களின் மனமென்ற ஸ்லேட்டில எந்தவித வீணானத்தையும் கடந்த காலத்துக்குரிய இல்லாமலும் முற்றிலும் சுத்தமாகவும் தெளிவாகவும் உள்ளதா என்று சோதித்து பாருங்க. இவை எவையும் எடுக்கின்ற மிகவும் சூட்சும ரூபம் உங்களின் அதிர்வலைகளில் தங்கியிருக்கும். அந்த இவையெல்லாம் தேவதை என்றா முற்றிலும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பவர் என்று அர்த்தம். எதிர்மறையான எதையும் ஆக்கப்பூர்வமாகவும் மாட்டும் உங்களை ஏற்றுக்கொள்ளும் சக்தியையும் பயன்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. எதிர்மறையானதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏற்றுக்கொள்வதை சாதகமாக மாற்றி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போது புதிய நூற்றாண்டிலே புதுமை காணப்படும். பாபா வேறு எதை கண்டார் என உங்களுக்கு சொல்லட்டுமா? பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லது ஏற்கனவே தந்த இந்த அளவு போதுமா? என்னதான் நடந்தாலும் பாப்ததா உங்கள் எல்லோரையும் தன்னுடன் பரந்தாமத்துக்கு அழைத்து செல்வார் என பாப்ததா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி அப்படி கூறியிருக்கிறார். அன்பாக இருந்தாலும் சரி அடித்தோ அவர் உங்களை திரும்பவும் அழைத்து செல்வார். இந்த ஞானம் இல்லாதவங்க அவர் அடித்து அழைத்து செல்வாங்க. குழந்தைகளான உங்கள் எல்லோரையும் அவர் அன்பாக அழைத்து செல்வார். இப்போது என்னதான் நடந்தாலும் மகாத்மாக்களான நீங்க எல்லோரும் உங்களின் ஆத்மாக்கள் எல்லோருக்கும் உங்களின் தேவதை ரூபங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றே பாப்ததா இன்னமும் கூறுகிறார். எனவே நீங்கள் இதற்கு தயாரா? அவர் உங்களை இப்படி ஆக்க வேண்டியுள்ளது என பாப்ததா ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் எச்சரிக்கை செய்துள்ளார். புதிய உலகம் வேறு எப்படி வரும்? அச்சா, பாபா வேறு எதை கண்டார் என்று இன்று வருடத்தின் இறுதி நாள். அப்படித்தானே? பாருங்கள், பாப்ததா பெருமை என்ற வார்த்தையையே பயன்படுத்துகிறார், எல்லோரும் என்ற வார்த்தையை அல்ல. ஆகவே பாபா வேறு எதை கண்டார்? நீங்கள் சாக்கு போக்களுக்கான பதில்களை நீங்கள் கண்டுபிடித்தால் மட்டுமே உங்களால் புதிய உலகை கொண்டு வர வேண்டும். அச்சா, இது நாளை தொடரும். रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में, रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में।
ओम शांति ஓம் சாந்தி. व्यक्ति परिवार அவ்யக்தி பரிவாருக்கு வரவழைக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியின் பொக்கிஷமாகவும் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் சந்தோஷத்துடனும் புன்சிரிப்புடனும் இருப்பதற்கான தலைப்பின் கன்க்ளூஷன் இன்றைக்கு முதல்ல அதண்ட இன்றைக்கு 31 நாங்கள் மகிழ்ச்சி பொக்கிஷத்தில் நிறைந்தவர்களாகி இருக்கிறோம். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியின் புன்சிரிப்பிட இருக்கிறோம். இதுண்ட முடிவை பற்றி தீதி அவர்கள் எங்களுக்கு கூறுவாங்க. இன்றைக்கு இது முடியுது. Om Shanti. ஓம் சாந்தி. Baba, yesterday பாபா நேற்று எங்களுக்கு இந்த வீட்டு பயிற்சியை தந்தார். என்னது இது? என்னுடைய பாக்கியமாக, என்னுடைய பாக்கியம் என்று பாபா கூறியிருந்தார் நேற்று. இந்த காலத்துல மிகவும் மிகவும் முக்கியம். இதை நாங்கள் பராமரித்து உருவாக்க வேணும். எங்களுடைய எனர்ஜி சந்தோஷத்தின் சக்தியும் ஹாப்பினஸுக்கும் சந்தோஷத்தின் சக்தியை உருவாக்குவதற்கு. அது என்ன? Conclusion. முடிவு இல்லையா? I think that when we take நாங்க வந்து homework, ஏதாவது வீட்டு பயிற்சி என்னத்தை எடுத்தாலும் கூட we have Murli, we have எங்களுக்கு முரளியில எசன்ஸ், தாரணா பாயிண்ட்ஸ், ஆசீர்வாதம் we can எங்களுக்கு நிறைய இருக்கிறது. இதை நாங்கள் வீட்டு பயிற்சிக்கு எடுக்கும் போது இந்த சமிஞ்சை எங்களுக்கு வரும்போது மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த சில நாட்களாக ஒரு எண்ணம் வந்தது. எங்களுடைய கவனம் வந்து இப்படியான ஒரு குறிப்பிட்ட ஸ்திதியை நாங்கள் பராமரிக்கிறதுக்காக கவனம் செலுத்துறது நல்ல. நாங்கள் யாராவது யாரு சந்தோஷமாக இருந்தாலும், விசேஷமாக நாங்கள் கர்ம யோகா செய்யும் போது எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய சிரிக்கின்ற முகம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. நாங்கள் சீனியராகவோ அல்லது இன்சார்ஜாகவோ இருக்கும்போது, கருவியாக இருக்கும்போது யாரு இருக்கிறாங்களோ அவங்க வந்து மிகவும் சந்தோஷத்தை உருவாக்குறாங்க, பராமரிக்கிறாங்க. யார் இது செய்யறாங்களோ, யார் கர்மயோகியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை பராமரித்து கொண்டு வருகிறாங்க. அதோட எங்களுடைய சந்தோஷமானது கர்ம யோகியாக இருக்கிறது. உங்களுடைய அந்த ஃபங்க்ஷன் எங்களுடைய உடம்பின் ஒவ்வொரு செல்லிலையும் இருக்க வேணும். எப்படி எங்களோட உடம்புல ஒவ்வொரு செல்லும் இருக்கிறதோ இந்த உடம்பு செயல்படுறதுக்கு நாங்கள் எதையும் அது போல நாங்கள் எதையுமே மனதுல வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வைக்கிறதாலதான் எங்களுக்கு பிளாக்கேஜ் பண்ணப்படுது. என்ன உறவு முறையில் என்றாலும் நாங்கள் எதையுமே பிடித்து வைத்து கொள்ளக்கூடாது. என்னத்தை நான் இதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு நான் நினைவுபடுத்த கொள்ளவன நான் எப்பொழுதுமே சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேணும். யக்கியால கூட எனக்கு அந்த மிகவும் முக்கியம். இந்த சக்தியை நான் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு சக்தியாக இருக்கிறதுக்கு இது மிகவும் முக்கியம். சாந்திவான்ல இருக்கைக்குள்ள அது பெரிய யக்கியா. அங்கே பாருங்க, எல்லாருமே சந்தோஷமாக எல்லாமே சரியான விதத்துல செய்து கொண்டு வருகிறார்கள்.
இது மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதை I think காணக்கூடியதாக you இருக்கிறது. also must have நீங்கள் எல்லோரும் from இதனால நன்மை அடைகின்றீர்கள். Avyakta நீங்கள் Samaya. இந்த அவ்வியக்த சமிஞ்சையிலிருந்து இந்த வீட்டு And பயிற்சியை now we செய்ய are வேணும். starting the new one. இப்ப நாங்கள் புதுசா ஆரம்பித்து இருக்கின்றோம். Cheerfulness while doing also what we're doing. நாங்க என்ன செய்தாலும் எப்போதுமே மகிழ்ச்சியோடு செய்ய வேணும். I had been asked, so I'm doing it now. என்ன டியூட்டி எங்களுக்கு கடமை தரவில்லை என்றாலும் சரி நாங்கள் கேட்டு செய்ய வேணும். You like to cooperate. நாங்கள் இதை Create your own fortune. அர்ப்பணித்து நாங்கள் எங்களுடைய சொந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Of love இது உங்களுடைய கடமை மட்டுமில்ல, அன்பாகவும் இருக்க வேணும். can become மற்றது Baba's child. உங்களுடைய பொறுப்புகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாபாவினுடைய குழந்தையாக இருந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓஆர்சியில் இருக்கும் போது ஒரு முறை Like there is a kitchen group, ஒரு cooking group. So கிச்சன் குரூப் யாரோ அந்த வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ல ரெஸ்பான்சிபிளாக இருந்தவங்க came and wanted ஒரு ஆள் கேட்டாங்களாம். அவங்க சிச்சட் பண்ணி கொண்டிருந்தப்போ whenever any department needs help. என்ன என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவி வேணும் என்று கேட்டாலும் அவங்க இவங்கள்ட்ட உதவி செய்வாங்களாம். அவங்க சந்தோஷமாக அவங்களால உதவி செய்யக்கூடியதாக இருக்குது என்று சந்தோஷப்படுவாங்களாம். Certain days in the evening after குறிப்பிட்ட நாள்ல அன்று பின்னேரம் அவங்களுடைய கடமைகள் எல்லாரையும் முடித்து விட்டாங்களாம். அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாம பல டிபார்ட்மெண்ட்டுக்கு உரிய மாதிரி போய் ஹெல்ப் பண்ணினாங்களாம். அப்படி ஆகவே ஒவ்வொருத்தரும் பாபாவினுடைய பெருமதியான குழந்தையாக வர வேணும். என்ன உற்சாகத்தை நாங்கள் அவைக்கு கொடுக்க வேணும். நாங்கள் விவேகமானவர்களாகவும் பெருமதியானவர்களாகவும் இருக்க வேணும். பாபாவினுடைய ஒவ்வொரு குழந்தையும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லாத நாங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேணும். பிரதர் கேன் நன்றாக நன்றாக சமையல் செய்வாராம். பிரகாஷ் மணி பென் ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போ அவங்க நன்றாக சமைத்தாராம். சவுத் அமெரிக்காவுக்கு போனப்போ சப்பாத்தி கூட மேக் பண்ண தெரியாதாம். ஆனா நல்ல சப்பாத்தி செய்வாங்களாம். எத்தனை பிரதர்ஸுக்கு தெரியும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு? உங்க எல்லாருக்குமே தெரியுமா? நீங்கள் எல்லோருமே பிரதர்ஸ் உற்சாகப்படுத்துறீங்க, தைரியம் ஊட்டவன சமைக்கிறதுக்கு. சிஸ்டர்ஸ் என்ன மாதிரி எல்லாருக்கும் சமைக்க விருப்பமா இல்ல நீங்க சமைப்பீங்களா? எத்தனை பேர் சமைக்கிறதுக்கு விருப்பம்? யாருக்கு அன்பு விருப்பமா? சமையல்ல விருப்பம், சமைக்க சாப்பிடுறதுக்கு விருப்பமா? நீங்க சமைக்கையும் தெரிய வேணும். நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாகவும் நல்ல கர்ம யோகியாகவும் இருக்க வேணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது நீங்கள் அன்பாகவும் இருப்பீர்கள், நீங்கள் இனிமையாகவும் இருப்பீங்கள். சூழ்நிலையிலையும் சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதோட கர்மயோகியாகவும் இருப்பீங்க. எவ்வாறு அவையில் சேவை செய்கிறார்கள்? நீர் எங்கே போயிருந்தப்புறம் இத கூறுகிறார். சேவை அவங்க அப்படி சேவை அவங்க சேவ் பண்றது, அவங்க என்ன மாதிரி கர்மயோகா செய்தது எல்லாமே நன்றாக இருந்தது என்று கூறுகிறார். ஒரு இடத்துக்கு போனப்போ அவையில் அப்படி செய்தாங்களாம் என்று. அது சந்தோஷத்தை ஆக்கியது எங்களுக்கு. அதோடு மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புதியவையாக காணப்பட்டது.
நாங்கள் merge பண்ண வேணும். உண்டாக இருந்து கர்ம யோகா நாங்கள் சமமாக வாரண்டு சொன்னால் நாங்கள் கர்ம யோகாவும் நீங்கள் அதன் அனுபவப்பட்டு நாங்கள் இந்த இந்த உலகத்துல என்ன சவால்களை நாங்கள் யாரு சவால்களாக இருக்கிற நாங்களோ அவங்க நாங்கள் விசேஷமான யோகி ஆத்மாக்கள். நீங்கள் இலகுவான யோகியாக இருக்கிறீங்க. நீங்க யோகி லைஃபாக இருக்கு, உங்களுடைய யோகி லைஃபை யோகி வாழ்க்கையாக இருக்கிறாங்க. கர்ம யோகி எப்பொழுதுமே மேலதிக உதவியை பெற்றுக்கொள்ளுவாங்க. அவங்க ஏதாவது சேவை செயல்பாடுகள் செய்யும் போது தந்தையிடம் உதவியை பெற்றுக்கொள்வாங்க. தந்தையுடைய ஒத்துழைப்பையும் கொள்ளுவாங்க. ஏனென்று சொன்னா அவங்க என்னத்தை விதைக்கிறாங்களோ அதையே பெற்றுக்கொள்வாங்க. ஆகவே வாழ்க்கையில கர்மயோகி கர்மயோகி என்ன என்ன டபுள் ஃபோர்ஸா இரட்டை ஃபோர்ஸா கொண்டு வருவாங்க. அவங்க தந்தையாகவும் நானாகவும் இருக்கிறேன். ஆகவே பிராமன் வாழ்க்கையில கர்மயோகி வாழ்க்கை என்றது நான் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேணும். அந்த அனுபவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேணும். In the month of June, ஜூன் மாதத்துல அவ்யக்தி பரிவார் உங்களை வரவேற்கிறது. கர்ம யோகியாக வாரத்திற்கு வரவேற்கின்றோம். கர்ம யோகியாக வார எங்கள் மோகினி டிடியின் அனுபவ பயிர்வுகளும் என்னோட மூதாதைய ஆத்மாக்களின் பகிர்வுகள், அவ்யக்த முரளியின் மீட்டல்கள் 1969 இருந்து மம்மாஸ் முரளி ரிவிஷன் இருக்கும். याद कीजिए पल पल प्रभु को प्यार से याद कीजिए. हिंदी सीरीज मोहिनी डीडी 7:50 to 7:30. தொடர்ந்து வளமை போல ப்ரோக்ராம் 8:30 வரை இருக்கும். எல்லா டிரான்ஸ்லேஷனும் கிடைக்கும். Zoom ID 9191460246. Password Daddy Jangi. மேலதிக தகவல்களுக்கு வெப்சைட் avyaktiParivar.org and YouTube. Om Shanti. Om Shanti. It's a wonderful topic. Be a karma அழகான yogi, especially topic. for Mama's month. மம்மாட கர்மயோகியாக இருக்கிறது. மம்மா எங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருந்தா கர்மயோகி வாழ்க்கைக்கு. அத்துடன் Mama's Murlis. மம்மாட முரளியும் வாசிக்கப்படும். Her Murlis. மம்மாட முரளி வாசிக்கப்படும். அவ்யக்த பரிவாரில் ரிவைஸ் பண்ணப்படும். Regular schedule. எங்களுடைய ரெகுலர் ஸ்கெடியூல் படி A little bit different. That we will know tomorrow. நாளைக்கு சொல்லுவோம். So for today, இன்றைக்கு lesson from Mohini Didi. மோகினி டிடிட்டு கேட்போம். And யோகி யுக்தம், யுக்தி யுக்தம் அண்ட் சக்தி யுக்தாகவும் இருக்கிறது. Yog Yukt. எங்களுடைய நாளையக்கு தலைப்பு Shakti Yukt. யோகி யுக்தி யுக்த அண்ட் சக்தி யுக்தாக இருக்கிறது. எங்களுடைய வீட்டு பயிற்சி கர்ம யோகி என்றால் எங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் யோகி யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் சக்தி யுக்தாகவும் இருக்க வேண்டும். நாங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு யோகா செய்யறது இல்ல, அப்படி இல்ல. நாங்கள் யோகி வாழ்க்கை வாழ்றது இருக்க வேண்டும் என்றால் நீங்க யோகி யுக்தாக இருக்க வேணும். ஒரு கர்ம யோகி என்றால் ஒரு எந்த ஒரு கர்மாவின் மீதும் நாங்க ஈர்க்கப்படக்கூடாது. ஆனா நம்மட யோக சக்தியால எங்களுடைய பௌதிக உறுப்புகள்ல
உறுப்புகளை கொண்டு என்ன செய்யறோமோ அந்த கர்மாண்ட தாக்கத்துக்கு ஆளாகாம அந்த அந்த வேலையில கூட நாங்க தாக்கத்துக்கு இருக்காம இப்ப அந்த வேலையை செய்யக்குள்ள அதண்ட கர்மாண்ட தாக்கத்துக்குள்ளே முல்லாம இருக்கிற ஆக்கள் நாங்கள் கர்மயோகி என்று சொல்லப்பட மாட்டோம். அந்த தாக்கத்துக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. அந்த தாக்கத்துக்கு ஆளாகாம இருக்கிற ஆக்களைத்தான் நாங்க பயணிப்பதுதான் கர்மயோகி என்று நாங்க அப்படி கூற முடியாது. இப்பொழுது நாங்க மோகினி டிடி கூறுவதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. Lot of people அதிகம் நிறைய பேர் மதுபனுக்கு போகும்போது என்னத்தை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க? பிரம்ம போஜன. எஸ், பிகே லொக்கிக்காக்களும் தான் ஹாங்காங்ல 2-3 டைம்ஸ் போனப்போ நிறைய சிந்தியாக்கள் இருந்தாங்க. எல்லா கம்யூனிட்டி ஆக்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கு நல்ல உணவுகள் வேணும் இல்லையா? கடி அல்லது கிச்சடி என்னவென்றாலும் எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் எல்லா நாட்டாக்களுக்கும் அவங்களுடைய சொந்த நிறைய ஸ்கோன் அது சில லாட்டின் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அவையெல்லாம் கேப்பினம். ஏன் இந்த உணவு மிகவும் சுவையாக இருக்கு? சாந்திவானுக்கு போனா அவங்க சுத்தி பார்க்கும் போது ஏன் இது இவ்வளவு சுவையாக இருக்குன்னு கேட்பாங்க. அவங்க சிம்பிளா தான் சமைக்கிறாங்க. சாந்திவான்ல பெரிய பிக் ட்ரம் பெரிய பாத்திரத்துல வச்சு சோலார் பிளான்ட் மூலம் எடுத்து எல்லாத்தையும் அவங்க பாயில் பண்ணி அதுக்கு மேல சீசனிங் பண்ணி அந்த பொருட்களை தூவி பண்ணுவாங்க. அதுக்குள்ள வெஜிடபிளும் மரக்கறிகளை போட்டு கிண்டுவாங்க. பிறகு கடைசியாக இறைவன் என்ற நினைவோட நிறைய அன்போட சமைப்பாங்க. இந்த ரெண்டு அவங்க சொன்னாங்க, எப்போதுமே நாங்கள் இந்த ஸ்ப்ரெட் பண்ணி மேல தூர பொருட்கள் அது எங்கேயும் கிடைக்கும். ஆனா பாபாவனுடைய குழந்தைகள் பாபாவனுடைய நினைவில் இருந்து சமைக்கிறது அது போலி தாதி 2 தாதி இருந்தாங்க. தாதி பிரகாஷ்மணி தாதி ஸ்பிரிச்சுவல் ஆத்மீக தந்தை, போல்டி தாதியையும் ஸ்பிரிச்சுவல் தந்தை மதர் என்று சொல்லி கூடுவான். தாதி பிரகாஷ்மணி கூறும் போது யோகா பக்தி வேணும் போது அவங்க கூறுவாங்க, ஹங்கிரி பர்சன் பசியா இருக்கிறார்கள் கோவப்படுவாங்களாம். பஜன் என்று சொன்னா பாட்டு பாடுறது, போஜன் என்று சொன்னா உணவு. பெங்கால்ல இருந்து ஒரு ஆள் வந்தப்போ அவங்க போஜன சொல்லுவாங்களாம், பஜன் மாதிரி சொல்லுவாங்களாம். நிறைய சமய பாட்டெல்லாம் போடுவாங்களாம். அப்ப நாங்க சொல்லுவோம், எங்க போஜன் என்று சொல்லுவாங்க. சோ எந்த ஒரு ஆத்மீக இடம் என்றாலும் கடைசி இறுதியாக போஜன் கொடுப்பாங்க இல்லையா என்று கூறுகிறாங்க. நாங்கள் கூட அவ்வாறு செய்யறோம். நிறைய விதமான வெரைட்டி பல வகையாக நாங்கள் சமைக்கிறோம். பாபாட நினைவிலிருந்து சமையல் செய்கின்றோம், செய்கின்றோம். பாபா மதர்ஸ் எல்லாருமே அன்போடையும் தூய உணர்வோடையும் சமைத்தபடி இருக்கிறார்கள். இதுல என்ன நாங்க செய்தாலும் இதுல ஒரு விழிப்புணர்வும் செயல்பாடும் இருக்க வேணும்.
ஏதாவது காரணத்தால நீங்க குழப்பம் அடைந்தால் பாபாட ரூம்ல போயிருங்கள். அதுக்கு பிறகு இருந்து There போஜன் is also செய்யுங்கோ. effect of food on the mind. உங்களுடைய மனதில் இருக்கிற சிந்தனையால் அந்த உங்களுடைய உணவை Like பாதிக்கும். they do ஆகவே blood give blood from this. பிளட் Sometimes டிரான்ஸ்ஃபர் செய்யக்குள்ள depending which community that person. குருதி ரத்தம் So this also மாற்றுறதுக்குள்ள blood count. எந்த கம்யூனிட்டில இருந்து வந்துச்சு ஒரு வீரர் வந்து கேட்டாரா? Blood. Like before giving blood, he was saying, "I want to go back to fight. I want to go back to fight." And அப்ப after giving ரத்த blood, மாற்று he செய்யக்குள்ள நான் said, "I am not going." So they wanted to know which person gave this blood. The character சில of the நேரத்துல person. சொல்லுவாங்களா நான் ஃபைட் பண்ண சிலர் வந்து They don't want to. இரத்த மாற்றம் செய்த போது நான் செய்ய விளையாண்டக்குள்ள They அது give கூட blood. அவையில் அந்த இரத்த மாற்று செய்யக்குள்ளே அவர் இப்படி சொன்னது அவருடைய மொழியில மாற்றத்தை கொண்டு வந்தது. They were setting the hall. அவர் வந்து ஏழாண்டு சொன்னவர் ஏழும் என்று சொல்ற அளவுக்கு வந்துட்டுது. ஆகவே Anything we do, என்ன நாங்க செய்தாலும் yes, அந்த விழிப்புணர்வு இருக்க வேணும். that when people come, they will feel happy or ஆக்கள் வரும்போது அவைகள் சந்தோஷம் அடைவாங்க. clean, pure, nice. நாங்கள் வந்து துப்புரவாகவும் நைஸாகவும் வைத்துக் கொள்ள வேணும். That is called இதுல விழிப்புணர்வு மிக முக்கியம். So yoga is awareness. அதுதான் நாங்கள் கர்ம யோகாவோ விழிப்புணர்வோடையும் இருக்க வேணும். இதுதான் சுமித்தி விழிப்புணர்வுல இருக்க வேணும். ஆகவே நாளைய விழிப்புணர்வு I have to be a karma yogi. நான் வந்து கர்மயோகியாக இருக்கிறதுக்கு Karma yogi நான் வந்து யோகி யுக்தாக இருக்க வேணும். and karma. கர்மயோகி என்றால் விழிப்புணர்வோடையும் கர்மாவோடையும் கர்மம் செய்து கொண்டு இருக்கிற விழிப்புணர்வு. One time யுக்தி யுக்திக்கண்ட ஒரு யக்கியாவில் some training. பாபா வந்து ட்ரைனிங் கொடுத்திருந்தப்போ Some days people eat lot, right? சில நேரத்துல சிலர் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. So சில we நேரத்துல get samosa, gulab jamun, குலாப் ஜாமுன் right? Very சப்ஜி எல்லாம் நல்ல சுவையாக இருக்கு. tasty, right? சில நேரத்துல சுக்னி அந்த குவாஷ் So what Baba சுரக்கா எல்லாம் இருக்குமாம். So these mothers will go and tell Baba what இந்த மதர்ஸ் வந்து பாபாட்ட போய் கேட்பாங்களாம். சில நேரத்துல சில பொருட்கள் அந்த சமைத்த போக்கெல்லாம் குறைவாக இருக்கும், நிறைய இருக்கும் மிஞ்சி போய். அப்ப பாபா சொல்லுவாராம், so they will எத்தனை பேர் நீங்க ஈட்டிங்க ரைட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் எவ்வளவு சாப்பிடுறாங்கன்னு அதை எழுதுங்கோ. instead of telling அப்ப அதுக்குரிய பார்த்து அதுக்கு பிறகு செய்ய சொல்லுவாராம் பாபா. why you don't eat அப்ப சிலர் ஏன் இப்படி சாப்பிடல, ஏன் நீங்க டூ மச்சா சாப்பிடுறீங்கன்னு கேட்பாங்களாம். அதுல யுக்தி என்னன்னு சொன்னா everyone write down what ஒவ்வொருத்தரும் எழுத வேணும் brothers whenever I என்று சொன்னார். ஒரு பிரதர் சொன்னாரா, amount of food. நான் வந்து என்னுடைய அமௌண்ட் நான் உறுதியாக்கு ஃபிக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். So I said, why you get pain? அப்ப ஏன் உனக்கு டாக்டர்கிட்ட போனாங்க, In food. ஏன் பெயின் என்று சொன்னாங்க. Quality of food, அந்த உணவின் அளவு, அந்த குவாலிட்டி, அதாலதான் eat in remembrance of Baba. நீங்க பாபாவுண்ட நினைவில இருந்து பாபாவுண்ட நினைவில இருந்து சாப்பாடை உணவை உண்ணாலடால் அப்ப அந்த உணவுக்கு சக்தி இருக்காது. Never spoke. பிரப பாபா ஒரு நாளுமே பிரம்ம போஜன் எடுக்கல, ஒரு நாளும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். Silence, eat in மிகவும் அமைதியாக தான் பாபா என்னுடன் இருந்து சாப்பிடுங்கோ அப்படி என்றுதான் பாபா போஜன் எடுப்பார். சில நேரத்துல நாங்கள் யுக்தி யுக்தாக யோகி யுக்தாக இருக்க என்ன சூழ்நிலை அங்க இருக்குதோ அத இனிமையான வழியில செய்ய வேணும். அத்தோடு சக்தி யுக்தாக இருக்க வேணும். physical strength is பௌதியமான ஸ்ட்ரென்த் முக்கியம், பலம் முக்கியம். எங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் பலம் முக்கியம், மிக பலமாக இருக்க வேணும். உண்டு யக்கியாவில மெனு கிரியேட் பண்ண உருவாக்குனாங்களாம். everyone gives some good ideas.
ஒவ்வொருத்தரும் நல்ல ஐடியாஸ் That கொடுத்து basic கொண்டிருப்பாங்க. Shakti, right? அதன் First, we பிறகு have to maintain how many buildings we have here. இங்க A big எத்தனை Shakti. பில்டிங் இருக்குது எங்களுக்கு So that transition of a day where people எங்களுக்கு are getting out of rooms, and new அஹ், rooms are coming. அப்ப ஒரு நாளையில அடுத்த They நாளைக்கு have to be வாரத்துக்கு cleaned and அவங்கள் அந்த ஒரு every நாளையிலே Shakti goes out. எப்படி லாண்ட்ரி போடுறது, கிளீன் பண்றது, ரூம் கிளீன் அப் பண்றது எல்லாமே ஒ- இங்க இருக்கிறது. நிறைய ரூம்ஸ் இருக்குது. அஹ், Bring back iron. மற்றவைக்கு வந்து அயன் பண்றது, சீட்ஸ் எல்லாம் பேக் வைக்கிறது, எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது? சக்தி தேவைப்படுகிறது. அது வைக்கிறதுக்கு சரியான இடத்துல டைடி அப் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆகவே நாங்கள் வந்து சக்தி யுக்தாவும் யுக்தி யுக்தாவும் யோகி யுக்தாவும் இருக்க வேணும். நீங்க வந்து யோகி யுக்தாகவும் யுக்தி யுக்தாவும் சக்தி யுக்தாகவும் இருக்க வேணும். நாளைக்கு இதை பற்றி நீங்க சிந்திங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்து யோகம் செய்யறாக்க இல்ல, நீங்க வந்து யோகி வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. அதாவது இது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது என்று டிடி சொல்றா. நீங்க வந்து ஒரு கர்ம யோகி எந்த கர்மாவின் மீதும் ஈர்க்கப்பட மாட்டாரு. ஆனா அவங்க வந்து தனது யோக சக்தியால எங்களுடைய பௌதிக உறுப்புகள் செயல்கள் எதுவும் செய்ய உதவுகிறார். அது கர்மாவின் தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கும் வேளையில நாங்க எந்த பணியை செய்தாலும் கர்ம யோகிகள் என்று நாங்க கூற முடியாது. எங்களுடைய புத்தி எங்கேயுமே செய்யாது, எங்கேயுமே போகாது. எங்களுடைய புத்தி வந்து எங்களுடைய எங்களுடைய செயல்பாடு இந்த அடிப்படையில தான் நடக்கிறது. நாங்கள் எந்த செயல்பாடுகளை செய்யும்போது நாங்கள் நல்ல யோகாவோட இருந்து செய்ய வேணும். அந்த முழு நாளும் இந்த விழிப்புணர்வை நான் பராமரிக்க வேணும். இந்நாளைய வீட்டு பயிற்சி நான் கர்ம யோகியாக வர வேணும். ஓம் சாந்தி. Om Shanti. So every day, Didi, you are being asked so many questions. No? ஒவ்வொரு நாளும் டிடி நீங்க So today we want to give you a chance that you ask them question. So you can pick any one of them. We have many of ஒவ்வொரு நாளும் சீனியர்ஸ் வந்து டிடிட்ட கேள்வி கேட்கிறது. Brother Ken, Hemlata Ben, Moira. இன்னைக்கு டிடி வந்து உங்க எல்லார்ட்டையும் கேள்வி கேட்க போறா. உங்கள பொடிவன் எங்க கேட்கிறேன். You can pick any one of them, ask any question. It's your day today. இன்னைக்கு டிடி நீங்க யார்கிட்டயாவது கேட்டு கேள்வியில கேளுங்க. Even every phone call is a question actually. So everyone is included in that. Yeah, I can ask Brother Ken or Brother Ken. later on Brother Eric that there are so many sisters. நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க. Not even एक chair रख दो. That there are majority of sisters and mothers, right? Whether as students or coordinators. கோஆர்டினேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, நிறைய கொஞ்சம் பிரதர்ஸ் தான் இருப்பாங்க. நிறைய மதர்ஸ், எந்த ரீஜனல் கோஆர்டினேட்டர் இருந்தாலும், சப்ரைஜர் சென்டர் இருந்தாலும், நேஷன் இருந்தாலும் சரி. எப்படி நீங்கள் உணர்றீங்க? எப்படி எப்படி நீங்க நிறைய சிஸ்டர்ஸ் மேனேஜ் பண்றீங்க பிரதர்ஸ் என்று சொல்லி கேக்குறாங்க. ஒரு மதர் ஒரு சிஸ்டர் சொன்னாங்களாம், பிரதர்ஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் அஸ் என்று சொல்லுவாங்களாம், எங்களுக்கு பிறகுதான் என்று சொல்லுவாங்களாம் என்று சொல்லுவாங்க. I mean, the souls for me. டிடி I don't think about
whether there are too many or too less. நான் இதை பற்றி சிந்திக்கிறது இல்ல. இவ்வளவு நிறைய பேரோ இல்லாட்டி கொஞ்சம் பேரோ வந்து Genders. நான் வந்து நான் வந்து ஆண் பெண் என்று சொல்லி திங்க் பண்றது இல்ல, சிந்திக்கிறது இல்ல No, that we did. என்று நான் ஆத்மா வேண்டாம் பாக்குறேன். But I think I see the reason why Baba put ஏன் பாபா என்னை கேட்டிருக்கிறார் சிஸ்டர்ஸ் முன்னிறுத்துறண்டா make the right அவங்க வந்து சரியான to create விதத்துல அந்த ஆர்குமெண்ட்ல இருந்து சரியான விதத்துல சென்று புது உலகத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி உதவி செய்யறாங்க. a lot of problems. I can see that. So நான் என்ன பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. that we have such a family. நிறைய எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு குடும்பம். No, but if there are difficulties, ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும் போது என்று கேட்கிறா டேடி, எந்த அளவுக்கு sometimes சில நேரத்துல என்னத்தை காணக்கூடியதாக இருக்குதுண்ட brothers, ஏன் குறைவாக பிரதர்ஸ் காணப்படுகிறாங்க? I find ஒரு காரணம் காணக்கூடியதாக இருக்கு. என்னண்டா டிடி கூறுறாங்க, give example at our உதாரணத்தான் கூறுகிறேன். ஒரு இடத்துல brother and ஒரு பிரதர் some or other there are always எப்போதுமே is also there are more sisters. நிவாசியா இருக்கிறாக்கள் கூட வசிக்கிறாக்கள் கூட நிறைய சிஸ்டர்ஸா. Dictating. சில நேரத்துல சிஸ்டர்ஸ் வந்து டிக்டேட் பண்ணி கொண்டு இருப்பாங்களாம். Said Dadi Janki, டேடி ஜாங்கிட்ட சொன்னாங்க 5 o'clock. 5 o'clock இருந்து She didn't see. ஆஹ், Brother finished their karma yoga. சில நேரத்துல சிஸ்டர்ஸ் மாதிரி ஆணையிட்டு கொண்டு இருப்பாங்களாம் பிரதர்ஸுக்கு. டாடி ஜாங்கி சொன்னாங்களாம் இந்த பிரதர்ஸ் Then she கூறுறப்போ where they are or எங்க இவங்க என்று சொல்லி கேட்டதா. he's still doing things. அவ டாடி ஜாங்கிட்ட Holy container. அவ இன்னும் அவட பணியை செய்து கொண்டிருக்கிறான். டிடி வந்து தோழிக்கண்டை எடுத்து கொண்டு வந்து Sustain them. ஆஹ், Like if they are doing things, let them continue. Keep doing it. இப்ப நாங்கள் போய் செய்து அவையில சஸ்டெயின் பண்ண வேணுமா? மதர்ஸ் Very important. மதர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்றது மிக மிக முக்கியமாம். Brother ஒரு பிரதர் was that way. Even ஒரு when they want to eat கஷ்டத்துல இருந்தாராம். food, will call in dining room. சொன்னாரா அவர் சாப்பாடு சாப்பிட கூட சிஸ்டர்ஸ் வந்து கூப்பிடுவாங்களாம். சாப்பிட கூட அவருக்கு வந்து ஒழுங்கான முறையில மதிய போஜனம் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்துச்சாம். But let me finish dinner, I will go. அப்ப சொன்னாங்களா முதல்ல நாங்கள் Don't tell anyone to do டின்னர் என்னவோ சாப்பிடும்போது it. யாரிடம் எதுவும் சொல்லக்கூடாது. Sit down. அவங்க சாப்பிடும் போது யாருண்டாலும் சரி எதுவுமே சொல்லக்கூடாது. Then இதுல வந்து I have feeling நாங்கள் யுக்தியோடு நடக்க வேணும். whether at the center, சென்டர் இருந்தாலும் சரி they only are meant to do karma yoga. சென்டர்ல அவங்க தெரிஞ்சாலும் They put மென் தான் கர்ம யோகா செய்யறேன்னு செஞ்சு பண்றாங்க. clean. பிரதர்ஸ கண்ட உடனே பெட் எடுத்து போட்டுடுவாங்களா கிளீன் பண்ணணும்னு சொல்லி. Should do, sisters should do. பிரதர்ஸும் செய்ய வேணும், சிஸ்டர்ஸும் செய்ய வேணும், மதர்ஸும் செய்ய வேணும். I'm not used to asking questions. கொஷன் கேட்டு பழக்கவில்லை என்றார். Others can help me. So it's your turn today. You have to ask someone else மற்றவர்கள் whom you want to pick, Didi, now. Who wants the hot seat? They saying Brother Eric should come. No, Eric Bhai also, but you have to pick one sister also. Oh, sister. Eric Bhai, come. You are the friend of Avikti Parivar. Hemlata Ben wants to come or Eric Bhai, come. any sister who would. First Eric Bhai and then sister as well. No, so keep the chair. So Didi, ask your question to him now today. It's your chance. Maybe
டிடி இன்றைக்கு கேள்வி கேட்கிறா எரிக் பாயிட்ட. நாங்க வந்து யோகியும் யுக்தியும் சக்தி யுக்தா லேர்ன் பண்ண இப்ப மோகினி டிடி யுக்தான்னு சொல்றாரு எரிக் பாய். Whenever there was overload of work, நிறைய வேலைகள் உங்களுக்கு வரும்போது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்றீங்க? you have lot to do, lot to do. நீங்க நிறைய செய்ய வேண்டி இருந்தால் Way overwork. How do you manage? எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்றீங்க? How do I manage when there's a lot to do? I think enthusiasm is, natural when we feel we are gaining something. நான் வந்து உற்சாகத்தோட செய்யறேன். Doing it, but உற்சாகத்தோட செய்யல something out of it. சில நேரத்துல Work a lot. நிறைய செய்யல ஏதோ ஒன்று செய்ய விடுபட் I ask you about faith. And நான் do what you can do. என்னத்து செய்ய முடியுமோ அந்த அளவு செய்வேன். You can do it. பாபா But when you take something நம்பிக்கையோடு செய்வேன். then பாபாட்ட சொல்லி கேட்பேன். so அதுக்கு பிறகு பாபா வந்து எனக்கு உதவி yourself, செய்வார். அதை என்னால How did you, முடிஞ்சிச்சு. distribute tasks, create the team? என்ன மாதிரி நீங்கள் இந்த பணிகளை உருவாக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யறீங்க? there's nothing I can do by myself, and நான் வந்து என்னுடைய when I நான் என்னவாகவே செய்யறேன் நான். ஆனா do everything, but once எல்லாமே என்னால மேனேஜ் பண்ணி செய்யக்கூடியதாக ஒருக்கா நான் 2 weeks போகும்போது சென்டருக்கு வந்த போது you're back already. Oh, அவங்க கூப்பிட்டு வந்தாங்களா happy? It's okay. கேட்டாங்களா ஹாப்பி என்ன ஓகேனா They were okay to see me, but then I said, "How are you doing things?" And என்ன மாதிரி செய்யறீங்கன்னு கேட்டாரா. doing so much better than I was when I was there. நான் And then, நான் அங்க இருக்கிறத விட மேலதிகமா நல்லாவே செய்து இருந்தாங்க. oh, they're doing much better. They're என்னை விட நல்லா இன்னும் அதிகமாக செய்திருந்தாங்க. sometimes others சில நேரத்துல நாங்கள் இனிஷியேட் பண்ணவன சில நேரத்துல மெட்டாக்களை முன்னோக்கி செய்யுங்க என்று சொல்லிக்கல இன்னும் நல்லதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. we can try. 5 மாதம் இல்லையண்டா 5 மாதத்துல இருந்து 5 வீக்ல இருந்து அப்புறம் 5 மாதம் போனாம்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கும் சென்டர் யோசிச்சேன். When he did call and says, "We need someone for Canada," I said, "Mm-hmm." Temporary. I said, "Okay." கனடாக்காரது டெம்பரரியா வேணுமெண்டு. And she said, "Eric can do national, right?" I said, "Yeah, temporary." டெம்பரரி என்று சொன்னாங்க. அப்புறம் white So sometimes எரிக் பாய் சொல்லுவாரா நான் டெம்பரரியா செய்யறேன்ண்டு. when we do with others, சில நேரத்துல நாங்க I've learned that others சொல்லுவோம் can மெட்டாக்கள் செய்யறேன்னு சொல்லி. Another is there are a lot of expertise in the family. எப்படி நீங்கள் அந்த குரூப் உருவாக்கிக்கல குடும்பத்துல சரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதை எப்படி செய்யறீங்கன்னு சொல்லி கேக்குறார். and they always feel they need to correct everything. நிறைய செய்வார். அவர் வந்து எரிக் பாய் வந்து தானாகவே வந்து எல்லாம் செய்வார். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுவாராம். Of Canada, கனடாவில் என்சியா இருக்கிறீங்க, lot of நேஷனல் கோஆர்டினேட்டரா இருக்கீங்க. நிறைய பேர் ஒப்பீனியன் அபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்கு. எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? This is very dangerous game. This is Oh, very indeed. difficult. And it's going to be Moini Didi. the other way around. Moini Didi கேம் ப்ளே பண்றான்னு சொல்றார். very loveful, and now நீங்க மிகவும் அன்பாக இருக்கிறீங்க. together. உங்களோட எல்லாரும் ஒன்றாக இருந்து செய்றீங்க. Now I have to do nothing because எல்லாரும் ஒன்றாக இருந்து செய்யும்போது நான் ஒன்றுமே இப்போது செய்கிறேன். எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டு செய்யறாங்க. you can unite, right? நீங்கள் ஒன்றாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கீங்க இல்லையாண்டு கேக்குறாங்க. When we saw Daddy Prakash Mani, டாடி பிரகாஷ் மணி you have been the one who has நீங்கள் very practical. டிடி மோகினியும் வெரி பிராக்டிக்கலா எங்களுக்கு கற்பித்து தந்திருந்தா Sent to someone to நாங்கள் வந்து email and then I presented to மோகினி டிடிக்கு இமெயில் ஒன்று பண்ணினாராம் ஒருக்கா. separate paragraphs.
ஒரு ஆள் அனுப்பியிருந்தத மொயின்டிடிக்கு பண்ணியிருந்தத அவன் செப்பரேட் செப்பரேட் பேராகிராஃபா எடுப்பாங்களாம். சிலர் வந்து நிறைய அழுதுவாங்களாம் இமெயில். பூமிக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நிறைய இப்படி நிறைய இப்படி இருக்கிறது எங்களுடைய மனதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நிறைய பேராகிராஃப் எழுதுறது. நீங்கள் நிறைய நிறைய விடயங்களை உங்களுக்கு கற்பித்திருக்கீங்க. சரியான பாதையை தெரிவிக்க வேணும், சரியாக சமையல் செய்கிறது எல்லாம். ஸ்டோலியில பேர் சொல்லும் போது ஒருக்கா சரியான நேம் சொல்லாத எல்லாரும் சிரிச்சாங்களாம். நீங்கள் வந்து சரியான விதத்துல எங்களுக்கு கற்பித்திருக்கீங்க. நீங்கள் மதலி அன்போடு எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தாரீங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு மதரா இருந்து, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருந்து, ஆத்மீக லீடரா இருந்து எனக்கு முன்னால நீங்கள் ஒரு உதாரணமாக இருந்து எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கீங்க. அதனால நான் செய்யக்கூடியதாக இருக்கு எல்லாமே. அதுதான் மேபிள் ஷாப். One question to Shireen Benna. ஷெரீன் பென் கேள்வி கேட்கலாம். This is called karma philosophy. I sow, so shall you reap. இதுதான் கர்மா பிலோசபி. நீங்கள் என்ன தெரிவித்தீங்களோ அதையே நீங்கள் பெறுவீர்கள். You might start to miss your studies as a journalist. I think it's a new title of a show, Sister Shireen. Journalist asking us questions. மோகினி ஜேர்னலிஸ்ட். மோகினி டிடி ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க. நாங்க மறந்துட்டோம் மோகினி டிடி நீங்க ஜேர்னலிஸ்ட் இப்ப வருது. நிறைய சீரியஸ் இருக்காங்களா? ஷெரீன் பென் புக் எழுதுவாங்க. இன்றைக்கு சமைத்தாங்களா நிறைய? 200 பேருக்கு சமைச்சாவா இன்றைக்கு ஷெரீன் பென்? மிகவும் உற்சாகத்தோடு சமைப்பான். என்ன கர்மயோகா செய்யறாலும் நிறைய செய்வாவா. அவட செம்பல் டெம்பிள் கிட்ட இருக்காம அவட சென்டர் மிகவும் அழகான சென்டரா. ஹாலிடே நேரத்துல போய் விசிட் பண்ணுங்க. யாராவது போறண்டா. அவ வந்து நல்ல ஆர்கானிக்கான உணவுகள், சுவையான உணவுகள் சமைப்பாங்களாம். டோஃபு, பேன் கேக் எல்லாம் செய்வாங்களாம். ஷெரீன் பென் எப்படி இந்த சக்தியை நீங்கள் எப்படி இதை எனர்ஜியை மெயின்டைன் பண்றீங்க? சக்தியா வரவனாமண்ட தாய்மார்கள் எல்லோரும் சேர்ந்து செய்தோம். நான் அவ்வளவு சொன்னேன், நீங்க இதை செய்யுங்க, யார் இதை செய்யுங்க போய் சொன்னா. அந்த மதஸ்தான் எல்லா தாய்மார்களும் நல்லா உதவி செய்தார்கள். சந்தோஷத்தோடு செய்வாங்க. மிகவும் ஈஸி. சப்பாத்தி ரோல் பண்றது மிக நீண்ட நேரம் எடுக்கும். எல்லாமே அவங்க செய்தாங்க. எல்லாமே அவங்க தான் செய்தாங்க. யம் யம் யோகி ஷோவாக இருக்கிற எப்படி சமைக்கிறது என்று சொல்லி அந்த ஷோவில் காட்டுவாங்க. ஹெல்த்தி ரெசிபி, சிம்பிள் ரெசிபி, யமி யமி யோகி ரெசிபி. சிஸ்டர் ஷெரீன் அவர்கள் சமைக்கிறவங்களா. அவ என்ஜினியரா இருக்கிற, பிசிக்கலாவே கவர்மெண்ட் சேவையில என்ஜினியரா இருந்தவ. உடனே அவ சொன்னாவா நான் வேலை செய்யலன்னு சொன்னாவா. அதுக்கு பிறகு நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வந்ததாம்.
நான் உணர்றேன். நான் உணர்றேன். நான் எதுவுமே There are many செய்தேன்னு people நினைக்க இல்ல. பாபா என் மூலமாக செய்கிறாருன்னு கூறுகிறார். for the class also. நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியுது. யுக்தி ஒன்று சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. When do you write books? Very quickly. எப்போது நீங்க மிகவும் ஃபாஸ்டா மிகவும் விரைவாக நீங்க And now when I am in India, நீங்க everyone is புத்தகம் asking, எழுதுறீங்க. I said, I don't know which book you all are asking. அப்ப எல்லாரும் கேட்பாங்களாம் அவ்வியக்த பெரியார்ல புக் மெசேஜ் எல்லாம் 4 வருஷமா அந்த புத்தகத்துல எழுதியிருந்தாவா எல்லா புக் மெசேஜையும் எழுதியிருந்தாங்களாம். When you do, எப்போது செய்யுங்க எப்படி செய்றீங்கன்னு கேக்குறாங்க. plant lot of vegetables. நிறைய தாவரங்கள் நடுவாங்களாம். And then மரக்கறி கண்டுகள் நடுவாங்களாம் கார்டன்ல. vegetables. ஷரீன்மனுக்கு விருப்பமாம் தோட்டம் செய்யறது. நீங்கள் அது கூட செய்றீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே செய்றீங்க. எனக்கு தெரியல டிடி. இந்த கொஸ்டினை பாபா செய்கின்றார். Why don't you say Baba is making you do? ஏன் நீங்க சொல்ல பாபா வந்து என்னை உருவாக்கி இருக்கிறார் அப்ப அது செய்யறதுக்கு. எனக்கு ஒரு இன்டர்நெட்டும் இருக்கல. நான் வந்து என்னுடைய யூடியூப் பார்த்து வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு இது பார்க்க விருப்பம் இல்லை இதெல்லாம் என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறத. 2 வருஷமாக நான் இதெல்லாம் செய்யறது இல்ல. அது வந்து ஒரு பழக்கம் இல்லையா? இவ வந்து ஹெல்த்தியான நிறைய பேன் கேக் செய்வாங்களாம். விவசாயம் புத்தகம் எழுதுறது எல்லாமே செய்வாங்களாம். பிளஸ்ஸிங் புக்ஸ் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. தியானம் செய்யறத பற்றி புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு கிழமைக்குள்ள 4-5 புக்கள் இருக்கிறாங்களாம். அப்ப 2-3 வருஷமா பிளஸ்ஸிங் செய்தாங்களா எழுதியிருந்தாங்களா. Vadiben, Gayatri-ben, please. Ben is right there. Vadiben is here. Both of you. One question for both of you. Come and take leave also. Come. கொடிவன் லீவ் பண்ண போறான். இன்றைக்கு நாளைக்கு லீவ் பண்ண போறான். பீஸ் வில்லேஜ்ல மீட்டிங்ல இருந்து போறாங்க. The family yet. You're leaving in the morning. Yes. First question for you, Vadiben, from Didi. You're very clever. How do you maintain your lightness, your cheerfulness? Is it எப்படி நீங்கள் இலகுவாக இருக்கிறீங்க? But the good fortune that I have. எப்படி இலகுவாக இருக்கிறது? எப்படி கெட்டித்தனமாக இருக்கிறது என்று முதலாவது அவ சொல்றானண்டா டிராமா நாடகம் எல்லாமே என்று பார்த்து கொண்டிருக்கிறதாம். is complicated? They make answers simple. இந்த கொஸ்டின் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு சொல்றாங்க. Today is only her turn. Since I have met Vadiben, I have seen her happy, clean, honest. மிகவும் தெளிவானவ, சந்தோஷமானவ, I like பொடிபன் சரியான நேர்மையானவ, very மிகவும் எனக்கு விருப்பம். பெரிய எளிமையாக இருப்பா, நேர்மையாக இருப்பா. she has மியாமில a very small place. அவருக்கு சின்ன ஒரு இடம் இருந்துச்சாம். அங்க இப்ப பெரிய இடமா வந்துட்டு தான் He never அங்க அவ சொல்லுவா a gift. There to keep or accumulate. எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எல்லாம் எடுக்க மாட்டாவாம். அது மிகவும் நல்ல. Should do same too. பூமி திடி சொல்லுவாங்களாம். பூமி சிஸ்டர் சொல்லுவா நாமளும் அதைத்தான் செய்ய வேணும்ண்டு. இந்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எடுத்தா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதுக்காக வாங்க மாட்டாவாம். They must be receiving something. என்னத்த அப்ப நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க? நல்ல ஏதோ ஒருத்தர் நல்ல
அது எனக்கு தெரியல அப்படின்றாங்க. Attention. என்னத்துல நீங்க கவனம் செலுத்த வேணும்? Is the intention இதுல ஒரு to be not unhappy. ஆஹ், அன் So then whatever adjustment is needed, I don't அன் limit ஆஹ், myself. இது என்னமெண்டா என்ன என்னமெண்டா நாங்கள் For anybody else, that's நான் ஒருத்தருடையும் ப்ராப்ளத்தை உருவாக்க கூடாது, I wouldn't be a problem for the seniors. சீனியர்ஸோட ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. I think எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி. Then you all ask her so many questions, and now it's only one it's question. only one question, but I don't know what to say. I mean, that's எனக்கு Dee Dee's vision for me. I டிடின்ற don't விஷன் think life is too complicated. என்னுடைய வாழ்க்கை முரணாகாது அன்று இல்ல இருக்கையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு பாபாவோட. There's a lot of trust in the ராமாவுல என்னுடைய சொந்த நாடகத்துல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். இந்த வாழ்க்கை நல்லதா போகுது என்று சொல்றா. There's nothing complicated about it. எனக்கு எதுவுமே காம்ப்ளிகேட்டடா இல்ல, முரணாக இல்ல. Oh, you're so simple. இது மிகவும் இலகுவாக இருக்குது. Or after 48 years with Baba, whatever it is. பாபாவோட எனக்கு இது எதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கேல, எனக்கு Telling her, எல்லாம் இலகுவாக இருக்குது. பாபாவோட நம்பிக்கையோட இருக்கிறேன் அப்படின்டா. why don't you get a bigger place? And they keep saying, டிடி "No, சொன்னாங்க he didn't wanted to own property. ஆஹ், Never owned property." அவவோட சொந்த ப்ராப்பர்ட்டியை கூட அவ எடுக்கலையாம். Just had a thought. அப்ப ஒரு எண்ணம் வந்துச்சா, Place, rental place for ரெண்ட் பிளேஸ் பண்ணி good house, இருந்தாங்களாம். owner house. ஒரு ஹவுஸ்ல, ஹோனர் ஹவுஸ்ல நிறைய பார்க்கிங் இருந்துச்சா. Buy it and we renovate it. ஏன் நீங்க இத வாங்கி பாபாட ஹோமா ரெனோவேட்ட கூடாதுன்னு சொல்லி டிடி கேட்டாங்களாம். This was Dee Dee's inspiration. 'Cause I அது never had டிடியின் ஒரு But she was very specific. உற்சாகம் அளித்தது, உற்சாகம் அளிக்கிறது, She said, அளித்தது. "I come on Thursday." நான் ஒரு வியாழக்கிழமை டிடிட்ட கேட்க அப்புறம் தேர்ஸ்டே கேளுங்க அப்படின்ட்டு சொன்னாவன். Thursday morning, and I Thursday forgot to morning phone வந்து her. So I was lying there, the phone rang, and I picked it up. ஒருக்கா I hadn't seen him in about 2 or 3 years. தேர்ஸ்டே அந்த லேண்ட் ஃபோன் பண்ணினானா. And he came around. அவர் வந்தாராம். And he said no. லேண்ட் கிட்ட கேட்டாங்களாம். The house, he raised his family in it. And ஸோ then, அவர் a little while later, and he said, வாங்க ஒன்று கேட்க அவர் நோ என்று சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு அவரோட மைண்ட் மாறிச்சாம். அதுக்கு பிறகு அவர் ஒரு பார்ட்னர் him. She came with him. They were going to take photographs to put the house on the market. மார்க்கெட்ல அந்த பிக்சரை போட்டாங்களாம் It was a bit விற்கிறதுக்காக. started the course the next day. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் I'm early student. முரளி மீ என்ற அவ Really trust, and I trust No, Didi's but inspiration. is he wanted to sell it, right? அவர் அந்த வீடை விற்க போறேன்னு சொன்னாராம் பாபாட. Didn't want to sell it. அவர் முதலாவது அவர் வாங்க போறேன்னு சொன்னனே அவருக்கு அந்த வீடு விற்க விரும்பவில்லையாம். பிறகு ப்ராப்பர்ட்டிக்கு பிரைஸ் போனப்போ பிரைஸ் கூடிட்டான், விலை கூடினப்போ அது பிறகு விற்க வேணும்னு சொன்னாராம். அந்த சென்டர் முடிவன் இருக்கிற சென்டர். அது பிறகு போட்டோகிராஃப் எடுத்து போட்டாராம். அதுக்கு பிறகு முடிவன் அந்த சென்டரை வாங்கிட்டாங்களாம். என்னத்தை இதை நான் பயன்படுத்தலாம் என்று சொன்னா, இந்த இதை நான் இந்த விடயங்கள் நடக்கிறதுக்காக உருவாக்கி இருக்கிறேன் என்று நான் நினைக்கல. நான் தயை பண்ணிக்கணும், ப்ளீஸ் பண்ணி நினைக்கிறேன் என்று சொல்றா. டாடி ஜாங்கிய பற்றி சில ஃபியூ வேர்ட்ஸ் கேட்கிறாங்க. இருந்தப்போ டாடி ஜாங்கியோட இருந்திருக்கிறாங்க இவங்க, அதோட அனுபவத்தை கேட்கிறாங்க.
because she used to speak to me in English. Talking, really. டாடி ஜாங்கி இங்கிலீஷோட கதைப்பாங்களா வடிவனோட You know, things changed and I came here and so on and so forth. And I always like to tease Daddy. And டாடி I asked her one day, டீச் பண்ணுவாங்களா do you still பார்க்கவா love me? டாடி கேட்பாங்களா என்ன And she goes, பார்க்கும் you think பார்த்து you could manage if I didn't? பகுடி பண்ணுவாங்களா டாடிய பார்த்து பகுடி பண்ணுவாங்களா நீ அன்பா இருக்கிறியான்னு கேட்பாங்களா நீ இங்கிலீஷ் மேனேஜ் பண்றேன்னு நீ திங்கி பண்றியான்னு கேக்குறாங்களா Yeah, she did, but not much. அவ It's funny because when other உங்களை people ஏதாவது speak to பிள்ளைகள் us, voicing கரெக்ட் what happened, பண்ணிருக்கிறான்னு I கேட்டு had இருக்கிறா no ஆமாம் experience with her. என்று சொல்லு I mean, the correction would have been, oh, கரெக்ஷன் வந்து silly பிழை things. திருத்தம் வந்து I don't even think I'll tell in the gathering. Once we were in Madhaban and மதுபனுக்கு my போனப்போ brother was a lot younger. நான் இளமையா கேட்கல என் ஹேர் வந்து மேல இப்படி தலைய மேல சுத்தி காட்டினேன் Maybe I'm not a காட்டிருந்தானா Brahmachari. இது பிரம்மகுமாரி மாதிரி இல்லையே என்று சொன்னாவான் தாதி Daddy தாதிஜி Janki was in a way like the mother. டாடி ஜாங்கி அவருக்கு தாய் மாதிரியாம் You know, be like her. And Daddy Ji, oh, தாதிஜி nice. Daddy எப்படி நல்லா இருக்கு She was the தாதிஜி சொன்னாவா தாதிஜி ஒரு அம்மம்மா மாதிரியா பாட்டி மாதிரி அவ சொன்னாரா so nice என்று சொல்லி சொன்னாவா I think she wanted the traditional. It was up here. With little bits coming. Yeah, it changed my hairstyle. அவட ஹேர் ஸ்டைல பார்த்து அப்படி சொன்னாங்களா அதே பிறகு கரெக்ஷன் பண்ணினாங்களாம் டாடி அங்கே மாற்ற சொல்லி ஹேர் ஸ்டைல Your experience of the stay in two retreats, USA and regional. Yeah. Because யூஎஸ்ல we requested many யூஎஸ்ஏலையும் இங்க டீச்சர்ஸ் ரைட்டிட அனுபவத்தை சொல்லுங்க என்று சொல்லி கேக்குறாங்க Been here for some part of it. The feeling with the US one was that it was adults. யூஎஸ்ல வந்து Grown up, we had matured. நாங்க முதிர்ச்சி அடைந்து வந்திருக்கோம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் Feedback from the retreat they enjoyed most. ரிட்ரீட்டின் ஃபீட்பேக் என்னென்று சொன்னால் Where they பகிர்வு used for it. Looking for Eric here. எரிக் பாயை பார்த்து கேக்குறேன் இது ஆச்சரியக்கூடக்கூடியதாக எனக்கு இருக்கிறது யுஎஸ் வந்து நாங்கள் இப்படி ஒன்றாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கரீபியன் சென்ட்ரல் சவுத் அமெரிக்கா எல்லாக்களையும் பாசிபிலிட்டியை காணக்கூடியதாக இருக்கிறது இதை காணக்கூடியதா இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இப்படி இது நடக்கிறதுக்கு யாரு இப்படி நடக்கிறதுக்கு ஆறு பொறுப்பாக இருக்கிறாங்களோ இது நடக்கக்கூடியதாக இருக்க வேணும் நாங்கள் இது மிகவும் ஆழமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் டாடி ஜாங்கி ஒரு 2 ஜாப் தானே உன்னுடைய உடுப்பை நீ சத்தியத்துக்காக தைக்க வேணும் மற்றது நீ சங்கமயுகத்திலே எங்களுடைய தெய்வீக குடும்பத்தில இருந்து தைக்க வேணும் என்று சொன்னாங்களாம் ஓகே Thank you so much. Good to see you all. Om Shanti. ஓம் சாந்தி நன்றி So we still have நாங்கள் few more சத்தியத்துக்கு because we are getting late. We will continue. We still have நாங்க Gayatri, Judy Ben, Hemlata Ben, Moira Ben, many of them here around. So we'll continue other day because they are still here. So because it's almost 9 o'clock. So thank you very much, Body Ben. You see? Yeah. Thank you. So now I invite everyone to
turn on your videos and we'll take Drishti from Didi. We'll எல்லோரும் remind டிடி திருஷ்டி எடுங்கோ. நாளைய ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் 3:30 to 4:45 AM மெடிடேஷன் 6 to 7 AM ஹிந்தி அவேக்டி முரளி மோகினி டிடி 7 to 8:30 AM. நாளைக்கு சாட்டர்டே டிரான்ஸ்லேஷன் அவைலபிள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் என்ன எல்லாம் இருக்கு. முரளி ப்ரோக்ராம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் அவ்வியக்தி சில்ட்ரன் கிளாஸ் 1:30 to 3 PM. Om Shanti. This is the Avyakt Murli of the 6th of June. ஓம் சாந்தி. இது அவ்வியக்தி முரளி. equal to 6/6/1973 சமநிலை மற்றும் Those who அருகாமை. know to give and also receive are clever, are they not? There is a story about this. It is a very well-known story. You have forgotten your own story. கடினமாக உள்ளதா? கடினமாக இருக்குதுன்னா மனதை கொடுப்பதற்கும் பணம் இல்லை என்று அர்த்தம். தன்னிடம் சிறிது வைத்துள்ளீர்களா? சிறிது கூட மறைத்து வைக்க வேண்டாம். யாருக்கு கொடுப்பது எடுப்பது இரண்டும் வருகின்றதோ அவர்களே புத்திசாலிகள். இதற்கு ஒரு கதை கூட இருக்கின்றது. புகழ் வாய்ந்த கதை. தன்னுடைய கதையை மறந்து விட்டீங்களா? யார் தன்னுடைய மனதில சிறிது ஒளித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களது கதை எதனை மதிப்பானது என்று நினைத்து ஒளித்து வைத்தார்களோ அது சோழிக்கு சமமாக மதிப்பற்றது. இங்கு சத்திய பாபா சத்திய நாராயணன் அவதற்கு கதையை கூறுகின்றார். அவரிடம் கூறாது ஏதாவது மனதில் ஒளித்து வைத்தால் இந்த வாழ்க்கை என்ற படகின் நிலை என்னையாகும்? ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும், செல்லா காசாகிவிடும். அப்படி என்றால் எந்த பிராப்தியும் கிடைக்காது. கைகள் வெறும் கையாகிவிடும். ஒரு பைசாவை திருடினாலும் திருடன் என்று தானே கூறுவாங்க. ஒருவன் 1000 ரூபாய் திருடுகின்றான், மற்றொருவன் 1 ரூபாய் திருடுகின்றான். இருவரையும் திருடன் என்று தானே கூறுவாங்க. லேசான திருடன் அடிக்கடி திருடுகின்றான், பெரிய திருடன் எப்பொழுதாவது திருடுகின்றான். எனவே மனதை கொடுத்தீங்கண்டா கொடுத்ததுதான். அப்படி மனதை கொடுத்தவங்க சதா நெற்றியின் மணிக்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக இருப்பாங்க. இங்கு லைட் ஹவுஸ் மற்றும் லைட் ஹவுஸ் போதாது, மைட் ஹவுஸ் கூட ஆக வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் நெற்றியின் மணி என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் நெற்றியின் மணிதானே? நெற்றி என்பது நினைவுக்கான இடம். எனவே நெற்றியின் மணி என்றால் நினைவு சொர்பமானவர்கள். நெற்றியின் மணி என்பது மிக சிறப்பான அலங்காரமாகும். நெற்றியின் மணி பிரகாசித்தால் எவ்வளவு அலங்காரமாக இருக்கும்? நெற்றியின் மணி மிக சிறந்த அலங்காரமாகும். அலங்காரத்தின் பக்கம் அனைவருடைய கவனமும் தானாகவே செல்லும். அப்படிப்பட்ட நெற்றியின் மணியான ஆத்மாக்களின் பக்கம் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களின் கவனமும், அதாவது அனைவரையும் கவர்ந்திழுக்க கூடியவராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மணியாகி விட்டீர்களா? மணியை இருளில் வைத்தால் என்ன தென்படும்? ஒளியை தரக்கூடிய காரியத்தை செய்யும். இந்த உலகத்தில் ஆழ்ந்த இருள் நிறைந்த நேரத்தில் மணிகளாகிய நீங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும்?
a jewel in the வழிகாட்டக்கூடிய லட்சியத்தை அடைய செய்யக்கூடிய It would காரியம் also செய்ய carry வேண்டும். out the task of the ஒவ்வொருவரையும் jewel. லட்சியம் அடைய செய்யும் So, அளவுக்கு ஒளி இருக்க what வேண்டும். task will the jewel of the அப்படிப்பட்ட forehead நெற்றி carry out மணியாகி in the விட்டீங்களா? development of அல்லது the light? நீங்களே சில நேரம் That அலைந்து is, கொண்டிருக்கிறீங்களா? the shortness of பிறரை all லட்சியம் external வரை கொண்டு directions. செல்ல முடிகிறதா? அப்படிப்பட்ட That நெற்றியின் shortness will மணியானவன் make our reach பலவிதமான destination, வீணான எண்ணங்கள் to என்ற make each one attain பல்வேறு its சிறு goal. சந்துக்களில் அலைந்து திரிய மாட்டாங்க. Are you such jewels of the forehead, வீணெண்ணங்கள் இது or do கூட you live in அநேக the விதமான தெருக்கள் அதில் செல்வதால் லட்சியத்திலிருந்து அலைய வேண்டியதாகி விடுகின்றது. able to make others தெருக்களில் reach their அலைந்து destination? கொண்டிருக்கவில்லை தானே. ஒரு பாபாவினுடைய வழிப்படி நடக்கக்கூடிய ஒரே லகனில், அதாவது ஆழ்ந்த அன்பு மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் என்றால் ஒரு வழிப்படி நடக்கக்கூடியவங்க There are also many ஒருமித்த types of valleys, ஸ்திதியில் இருக்க முடியாதா? and by going ஏக்ரஸ் into இல்லை என்றால் ஒரு these, வழியில you ஏதோ find your மற்றொன்று destination. கலந்துள்ளது So, என்று மிக்ஸ் பண்ணுறது what அர்த்தம். state of ஒரே mind வழி and என்றால் habits ஒரே are ஸ்திதி you? என்று தான் அர்த்தம். Acha, பழைய this means சம்ஸ்காரங்களை nothing. கலப்படம் Then you செய்யாதீங்க என்றால் ஒரே வழி இல்லைதான் அர்த்தம். அச்சா, இது நாளை தொடரும். ஓம் சாந்தி. Be a karma yogi. நாங்கள் கர்ம யோகியாக இருக்க வேண்டும். Yog yukt. யோகி யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் Yukt. அத்தோடு சக்தி யுக்தாகவும் இருக்க வேணும். A karma yogi means கர்ம யோகி that என்றால் for every action, ஒவ்வொரு செயல்பாடுகளும் யோகி யுக்தாகவும் bhakti yukt, யுக்தி யுக்தாகவும் shakti yukt, சக்தி யுக்தாகவும் இருக்க வேண்டும். you are not those நீங்க who have yoga வெறுமனே while sitting down. இருந்து கொண்டு யோகா செய்கிறார்கள் அல்ல. You have a yogi life. நீங்கள் உங்களுக்கு ஒரு யோகி வாழ்க்கை You are இருக்கிறது. yogi yukt. அதாவது நீங்க யோகி யுக்தாக ஒரு கர்ம யோகி எந்த கர்மாவின் மீதும் ஈர்க்கப்படவில்லை. Karma yogi ஒரு கர்ம is யோகி not attracted என்றா towards any karma. அவங்க எந்த கர்மாவாலும் ஈர்க்கப்படுவதில்லை. With the ஆனா power of yoga, அவங்களுடைய யோக he enables சக்தியால organs to be உடல் performed உறுப்புகளுடன் செயல்களை செய்ய with the உதவுகிறார். organs. இதுல கர்மாவின் தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க என்றா அவங்க செய்யற பணிகளில Those கர்மா who are என்று அழைக்க முடியாது. not being influenced கர்ம யோகியல் என்று by karma அழைக்க முடியாது அவங்கள. cannot be called karma yogi. कर्म योगी बनो கர்ம யோகியாக இருத்தல். योग युक्त யோகி யுக்தாக युक्त யுக்தி யுக்தாக युक्त சக்தி யுக்தாக இருத்தல் என்றால் அர்த்தம் कर्म योगी अर्थात நீங்கள் कर्म வெறுமனே இருந்து கொண்டு யோகம் செய்பவருங்க அல்ல. உங்களுக்கு युक्त हो யோகி வாழ்க்கை இருக்கிறது. ஒரு கர்ம யோகி என்றால் உங்கள் ஒவ்வொரு செயலும் யோகி யுக்தாக யுக்தி யுக்தாக மற்றும் சக்தி யுக்தாக என்று அர்த்தம். நீங்க
வெறுமனே இருந்து கொண்டு யோகம் செய்பவங்க அல்ல. உங்களுக்கு யோகி வாழ்க்கை இருக்கிறது. அதாவது நீங்க யோகி யுக்தாக ஒரு கர்ம யோகி, எந்த கர்மாவின் மீதும் ஈர்க்கப்பட மாட்டாங்க. ஆனா அவங்க தனது யோக சக்தியால பௌதிக உறுப்புகளின் செயல்பாடுகள், பௌதிக உறுப்புகளின் மூலம் அவங்க யோக அவங்க யோக சக்தியின் பௌதிக உறுப்புகளின் மூலமாக செய்ய உதவுகிறது. கர்மாவின் தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கின்ற அந்த வேளையில அவங்க பணிகளை செய்யும் போது கர்மா என்று அழைக்க முடியாது. கர்ம யோகிகள் என்று அவங்களை அழைக்க முடியாது. ஓம் சாந்தி. योगी नहीं कह सकते। ओम शांति।